ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அதே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது தான் அந்த saree. ஆல்ரெடி நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோவில் இந்த சாரியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாரியை ஃபஸ்ட்டு இந்த ப்ளைன் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, பேக் சைடில் ப்ளவுஸ் அதோட கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருக்குற இந்த பீஸை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ண போகிறது சாலுக்கு, அதாவது துப்பட்டா வந்து நம்ம இந்த முந்தானை பக்கத்தில் தான் கட் பண்ண போகிறோம். இதில் பெரிய முந்தானையாக இருக்குல்ல, இதில் வந்து இந்த சால் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது வந்து ஒரு 2:40, அதாவது ஒரு பக்கத்துக்கு 1:20 வேணும், அந்த லென்த்தில் சால் வேணும். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம சென்டரில் 2ஆக கட் பண்ணி ஜாயிண்ட்டு தான் போடணும். அதனால் 1:20 வர மாதிரி இந்த முந்தான பக்கத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ துப்பட்டாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்குது பாருங்கள், இந்த பெரிய பார்டர் வந்து 12 இன்ச் அளவில் இருக்குது. இந்த 12 இன்ச்சில் ரெண்டு சைடும் இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டரில் வர பாக்ஸ் மாதிரி இருக்கிற டிசைனை தனியாக பிரித்து எடுத்துடணும். இப்போ இருக்கிற இந்த பார்டரை வந்து டபுள் சைடு இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ பார்டர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆகி இந்த பீஸ் மட்டும் தனியாக வந்துடுச்சு. இப்போ ப்ளைன் பீஸ் இருக்குது, அதோட இந்த பாக்ஸ் டிசைன் போட்ட பீஸ் இதோட அது வந்து எவ்வளோ நீளம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து சாலை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த துப்பட்டாவுக்கு வந்து இது வந்து சென்டரில் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ சேரீயோட அகலத்தில் நம்ம துப்பட்டா போடணுன்னு இல்லை, அது ரொம்ப அகலமாகவும் இருக்குது. இதை வந்து சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கலாம். அதோட நம்மளுக்கு 2.5 மீட்டருக்கு அதில் வெட்டினா சேரீக்கு ஃபுல் ட்ரெஸ்க்கு அதாவது பத்தாது. ஸோ சாலில் சென்டரில் கட் பண்ணி ஜாயின் போட்டுக்கலாம். இந்த பூ 2 பக்கம் ஈக்குவலாக வர மாதிரி நான் சென்டரில் கட் பண்ணிடுறேன். இது ஒரு சைடு மட்டும் பார்டர் இருக்கும். மேலே இந்த கொஞ்சம் அந்த டிசைன் தெரியும். இப்போ சென்டர் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நூலெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம ஒரு பீஸை இன்னொரு பீஸ் மேலே மடக்கி வச்சு அடிக்கணும். அதாவது ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வரும். நம்ம இதுக்கு ஓவர்லாக்கெல்லாம் அடித்தா ரொம்ப பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி நூலில் போகிற மாதிரி மடக்கி அடிச்சு விட்றணும். சாதாரணமாக சும்மா வச்சு ஒரு தையல் போட்டோம்னா அது அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம அதாவது 2 பீஸாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஒரே லென்த்தாக சால் வர மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் மற்ற எந்தெந்த பக்கத்தில் நம்ம மடக்கி அடிக்கணுமோ அடிச்சிடலாம். ஒரு பக்கம் மட்டும் இந்த பார்டர் வரும். அதாவது 2 சைட்லேயும் ஒரு சைடு பார்டர் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் இந்த பார்டர் வந்துடும். இன்னும் ஒரு பக்கம் நம்ம மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போது கீழ் பக்கத்தில் நான் மடக்கி அடிக்கிறேன். இது வந்து சேரீ ஓரம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் சன்னமாக இந்த அளவுக்கு அடித்தாலே போதும். ஒரு பக்கம் பார்டர் அதாவது கரையோடு இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் மட்டும் நம்ம சென்டர் கட் பண்ண பார்த்திங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சு விட்டுலாம். கீழே எந்த அளவுக்கு அடித்தா அது சன்னமாக அடித்தாலே போதும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தைச்சி விட்டுறலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தையல் வந்து போட்டு விடலாம். ஏன்னா அந்த நம்ம மடித்து அடிச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கரெக்டாக லைட்டாக வெளியில் வர மாதிரி இருக்குது. மடித்து போடும்போது அந்த இடம் சென்டரில் ஷோல்டர் பக்கத்தில் வரும், ஷோல்டர் மேலேயே வரும். அதனால் அதை மட்டும் ஒரு டாட் மாதிரி அடிச்சுவிட்டு அது அப்படியே உள்ளே நின்றுக்கும்.
ஸோ அது மட்டும் போட்டு விட்டுறேன். இப்போது பார்த்திங்கன்னா சால் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி பெருசாக தெரியாது, ஏன்னா இந்த பார்டர் வந்து மறைச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து துப்பட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸ்கர்ட் தைக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.